அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நாங்கள் இன்றைய தினம் புலமைக்கூடம் யூடியூப் சேனல்களாக இன்றைய தினம் ஒரு வினாவை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த பிள்ளைகள் பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வினாக்கள் நாங்கள் ஸ்காலர்ஷிப் கேள்விகள் நாங்கள் அடிக்கடி சந்திக்கிற ஒரு வினாவை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். ஒரு வீதியின் ஓரத்தில் தேக்கு மா முதிரை என்ற ஒழுங்கில் 55 மரக்கன்றுகள் நடப்பட்டிருந்தன. இறுதியாக நடப்பட்டிருந்த மரம் எது என்ற இந்த கேள்வி எங்களுக்கு நாங்கள் அடிக்கடி சந்திக்கிற கேள்வியா இருக்கிறது. இந்த வகையில பாருங்க, நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இதுல எத்தனை வகை இருக்கின்றதை நாங்க பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா தேக்கு மா முதிரை மொத்தம் 55 மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது. இதுல பிள்ளை பாருங்க, இதுல வினா என்னன்னு சொன்னா இறுதியாக நடப்பட்டுள்ள மரம் எது என்றதான் இந்த வினா. அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள், நாங்க தேக்கு மா முதிரை மொத்தமாக உள்ளது 55. இதுல வகை எத்தனை பார்க்கணும். முதலாவது பிள்ளைகள் வகை பாருங்க, தேக்கு என்ற ஒரு வகை, மா என்ற ஒரு வகை, முதிரை என்ற ஒரு வகை இருக்குது மரங்கள்ல. அந்த வகையில 3 வகை. ஆகவே 55 மொத்தம். அது 3 வகையால் நாங்க பிரிக்க போறோம். பாத்தீங்கன்னு சொன்னால் 5ல 3 ஒரு முறை, ஒரு 3 3, 5ல 3 2, அந்த 5 நாங்க கீழே இறக்கலாம். 25ல 3 8 முறை, ஆகவே 8 3 24, ஆகவே மீதி 1. இந்த பிள்ளைகள் நாங்க இந்த கேள்வி வருகின்ற போது நாங்கள் இந்த வகையால நாங்கள் பிரிக்க கூட இங்க 0 வருமாக இருந்தால் இறுதியில் இருக்கிற விடதான் வரப்போகுது. ஆகவே இங்க 1 வந்தால் முதலாவது வரப்போகுது, 2 மீதி வந்தால் 2வது இருக்கிறார். ஆகவே எங்களுக்கு இங்க என்ன விட வந்திருக்குது? 1 மீதியாக வந்திருக்கிறபடியால எங்களுக்கு முதலாவது இருக்கிற நபர் தான் 55வது இறுதியாக நடப்பட்டுள்ள மரம். அதாவது இறுதியாக நடப்பட்டுள்ள மரம் எது என்பதற்கான விடை தேக்கு மரம். ஏனென்று சொன்னால் இங்க 0 வந்திருக்குமாக இருந்தால் இறுதியாக நடப்பட்டது 55வது நடப்பட்டுள்ளது முதிரை. இங்கு 1 வந்திருக்கிறபடியால இறுதியாக 55வது நடப்பட்டிருக்கிற மரம் தேக்கு. இங்க நாங்க பிரிக்கின்ற போது 2 மீதியாக வந்திருக்குமாக இருந்தால் 55வது வருகின்ற நடப்பட்டிருக்கின்ற மரம் மாவாக வந்திருக்கும். ஆகவே எங்களோட இந்த நாங்க வகையால மொத்தத்தை நாங்க வகையால பிரிக்க கூட எங்களுக்கு 1 மீதி வந்திருக்கிறது. ஆகவே அந்த 1 மீதி வந்தா முன்னுக்கு இருக்கிற மரம் தான் எங்களுக்கு வரப்போகுது. ஆகவே 55வது மரம் நடப்பட்டுள்ள மரம் தேக்கு மரம். அதாவது 55 நடப்பட்டுள்ள மரம் தேக்கு மரம். ஓகே பிள்ளைகள் பாருங்க, இப்படி ஒரு கேள்வி வந்தா நாங்க இப்படியான விடைகளை நாங்க பார்க்கலாம். அதாவது மிளகாய் செடி, கத்தரி செடி, வெண்டி செடி என்ற ஒழுங்குல நடப்பட்ட கேள்விகளாக வரலாம். அதே போல கொடிகள் நாட்டப்பட்ட கேள்விகளாக இதை மாற்றி தருவாங்க. அதாவது ஒரு ஆலய திருவிழாவின் போது வீதியோரங்கள்ல சிவப்பு பச்சை மஞ்சள் கொடிகள் என்ற கேள்விகளாக வினாக்களாகவும் வரலாம். ஆகவே வினாக்கள் எவ்வாறாக நாங்கள் பதங்கள் சொற்கள் மாறுபட்டாலும் எங்களுக்கான செய்முறை என்னன்னு சொன்னால், எங்களுக்கு எத்தனையாவது கேட்கிறாங்களோ நாங்க அத்தனையாவது நாங்க வகையால் நாங்க பிரிக்கணும். முதலாவது நாங்க பார்க்க வேண்டியது இதுல எத்தனை வகை என்பதை நாங்க பார்க்க வேண்டியது. இவ்வாறு நாங்கள் இந்த வினாக்களின் போது நாங்கள் இந்த வகையால் நாங்கள் பிரித்து அதுக்கான விடையை கண்டுகொள்ள முடியும். மற்றும் ஒரு நாங்கள் வினாவில் சந்திக்கும் வரை உங்களிடம்